தம்பி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைண்ணே, 2 நாள் இந்துவை காணோம், என்ன ஆச்சுன்னே தெரில. ஆமா, என்னது? கல்யாண பத்திரிக்கை. உனக்கு என் பொண்ணு நம்பர் 1க்கும் வர 23ஆம் தேதி மதுரை மண்டபத்துல கல்யாணம். ஆமா, யாரை கேட்டு இந்த முடிவு பண்ணீங்க? யாரை கேட்ட முடிவு பண்ணோம்? அதான் ஊரே சிரிப்பா சிரிக்குதே. நீ அந்த 2 பண்டாரிக்காரங்க குடும்பம் பொண்ணோட சுத்துறத பார்த்து நான் முடிவு பண்ணேன். ஆமா, என் தம்பி கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு? நான் யாரா? யாரை பார்த்து என்னடா கேள்வி கேட்கிறேன்? நான் உங்க தாய் மாமடா. சரி ஆரம்பி. இது பாரு, உங்க அம்மா சாருக்கு முன்னாடி ஆஸ்திரேலியால குத்துயிரும் கொலையுருமா சரியா வார்த்தை கூட வரல. அப்ப கூட கையை பிடிச்சிட்டு, தம்பி என் குழந்தை என்னால நம்ப முடியாது, ஏன்னா அவன் பசங்களை கருத்து போடுவேன், நீ தான் அவங்களை வளர்த்து ஆளாக்கி மனுஷனாக்கணும், உன் பொண்ணுங்களை அவனுங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க சத்தியமாட்டி செத்து போயிட்டாங்க. நீ அவங்களுக்கு தாய் மாமா மட்டும் இல்லப்பா, சாவு மாதிரி சொன்னாங்கப்பா. சரி, இத்தனை நாள் நீங்க சாமியாரா இருந்தீங்க, நான் பல கடிச்சு பொறுமையா இருந்தேன். இப்ப நீ அந்த பொண்ணோட சுத்திட்டு இருக்க, அதை பார்த்து நான் பேச வந்தேன்னா உங்க அம்மாவை கொடுத்து சத்தியம் என்ன பாக்குறது? அடிச்சு விடுறான் பாரு. எல்லா கதையிலும் இப்படித்தான் வரும். செத்தவங்களை நாம எழுப்பி கேட்கவா முடியும்? சரி, விட்னஸ் ஒரு டாக்டர் கூப்பிடு. அந்த டாக்டர் போயிட்டார். ஓ, அவனையும் க்ளோஸ் பண்ணிட்டியா?